வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹனி ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். ஹனி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும், க்ளோயிங் ஆக்குறதுக்கு, நம்ம ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நம்மளுக்கு ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸுக்கு ஹனி ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட விங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஆக்னியோட ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து ஃபேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் ஹனியில் இருக்குது. அந்த ஹனியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். வாங்க அந்த ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இந்த ஃபேஷியல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா வந்து கிளென்சிங். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பியூர் ஹனியாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நம்மளோட கிளென்சர் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த கிளென்சர் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மசாஜ் ஃபுல்லாக பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை வந்து காட்டன் பேட் ஏதோ ஒன்று வச்சு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களோட டர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹனி ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா புதினா இலை தான் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலை எடுத்துக்கோங்க. அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதை வந்து நான் ஒரு இஞ்சி பூண்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுற கல்லில் போட போகிறேன். அது நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து புதினாவே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து மேஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லாவே மேஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஹனி ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டெப்பாக அந்த கிளென்ஸ் பண்ணக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேஸில் இது வந்து ஜென்ரலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. இதனால் உங்கள் ஃபேஸில் உள்ள டெட் செல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஜென்ரலாக வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து மேஷ் பண்ணிட்டோனால இது ரொம்ப ஹெவியாக இருக்காது இந்த ஸ்க்ரப். அதனால் உங்கள் ஸ்கின்க்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. இது ஃபுல்லாக நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு
நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது பண்ணணுமே உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகிருக்கும். நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனாலே நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும், க்ளோயிங்கும் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். ஹனி மசாஜ் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து அலோவேரா பிளான்ட் இருந்தால் நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெல்லிக்காய் பவுடர் எடுத்திருக்கேன், ஆம்லா பவுடர், அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹனி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த 2 ஸ்டெப் பண்ணிவிட்டு இது தேர்டாக உங்கள் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா வந்து மசாஜ் கொடுங்க. இதனால் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங் ஆகும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஹனி ஃபேஸ் பேக். அதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் வந்து நான் நல்லா காய்ச்சி ஆறின பாலை எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் தக்காளி ஜூஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாண்டல்வுட் பவுடர். அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். லெமன் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஹனி ஆட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டரி ஆயிடுச்சு. நீங்கள் பண்ணும்போது அளவாக வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது மில்க்கும் அந்த டொமேட்டோ ஜூஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் வந்து சாண்டல்வுட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூனும் ஆம்லா பவுடர் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அந்த 3 ஸ்டெப் பண்ணக்கப்புறம் 4th ஸ்டெப்பாக நீங்கள் இது பண்ணுங்கள். இது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஷியல் வந்து நீங்கள் வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் பண்ணலாம். உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்னி மார்க்ஸ் எல்லாத்தையுமே இது ரெடியூஸ் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக நீங்கள் அந்த பேக் போட்டு வாஷ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசேஷனுக்கு பதிலாக நீங்கள் அது கூட உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.